வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. ஸோ லாஸ்ட் வீக் ஆப்டிடியூட்ல நம்ம பேசிக்ஸ் பார்த்தோம் நம்ம சிஸ்டம். இந்த வாட்டி நம்ம எல்சிஎம், ஹெச்சிஎஃப் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் இது மூணும் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நிறைய டாபிக்ஸ் ஆப்டிடியூட்லையும் இருக்குது. இது இல்லாமல் ரீசனிங் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னொரு பர்சனும் கேட்டிருந்தீங்க அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே சேர்த்து இன்க்ளூட் பண்ண சொல்லி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கான டாபிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் பார்ப்போம். எல்சிஎம்ன்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 2 or more numbers. ஸோ இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் டைம் ஒரு கொஷனில் கொடுத்துருப்பாங்க. 3 clocks start at same time. Like 2 minutes, 3 minutes, 8 minutes அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபைண்ட் த டைம் கொடுத்துருப்பாங்க. மினிமம் டைம், மினிமம் லென்த் அந்த மாதிரியான கொஷின்ஸ். இது உங்களுக்கு நான் பின்னாடி சம்ஸோடையும் காட்டுறேன், கொஷின்ஸும் கொடுக்குறேன். ஹெச்சிஎஃப்னு சொல்லும்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் 2 or more numbers exactly. ஸோ இது டிவைட் ஈக்குவலி 3 rows கொடுத்துருக்கோம், டு டிவைட் ஈக்குவலி கொடுங்க, அந்த மாதிரியான விஷயங்களான கொஷின்ஸ் இருக்கும். I'll give you the example questions also. So first சில விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to LCM and HCF. இப்போ 2 நம்பர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, let it be 2 and 3ன்னு கொடுக்குறோம்னா 2 and 3 நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணாலும் சரி, அதோட LCM HCF அகெயின் அதுவும் 2 and 3 தான் இருக்க போது. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ பி கெட்டிங் த சேம் நம்பர். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM and HCF. இது எந்த கொஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கொஷனோட ப்ராடக்ட் 2 numbers x and y is equal to அதோட ப்ராடக்ட்ஸ். இது LCM and HCFல ஏதோ ஒரு நம்பர் அவங்க கொடுத்துருவாங்க. ஃபார் an example, x into y is equal to 24 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, அதோட LCM like it be 12 into 3 or 4 or 6 something கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சு இந்த எக்ஸ் அண்ட் ஒய் என்னவா இருக்கும்னு யூ ஷுட் ஃபைண்ட். அந்த மாதிரியான கொஷின்ஸும் தே வில் கிவ். அந்த கொஷின் எஸ்பெஷலி எஸ்எஸ்சியில் வரும், நாட் இன் டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி. எஸ்எஸ்சியில் அது மாதிரியான கொஷின்ஸ் வரும். ஸோ கோ ப்ரைம் நம்பர்ஸாக இருந்தால், நான் வாட் இஸ் ப்ரைம் நம்பர், வாட் இஸ் கோ ப்ரைம் நம்பர்னு ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ கோ ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் 1ஆக இருக்கும், எல்சிஎம் அது அந்த 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 1/2 ப்ளஸ் ஆர் 1/2 அண்ட் 3/8ஓட எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் மேலே இருக்க நம்பர்ஸ் அந்த 1 and 1 இருக்கும் இல்லையா, ஐ மீன் 1 and 3, அதில் யூ வில் பி டூயிங் மேலே இருக்கிற அந்த நியூமரேட்டருக்கு யூ வில் பி டூயிங் எல்சிஎம் அண்ட் கீழே இருக்க டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் பண்ணுவீங்க. சேம் வே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் ஹெச்சிஎஃப் பண்ணணும், கீழே இருக்க நம்பரை எல்சிஎம் பண்ணணும். ஸோ ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ சில மெத்தட்ஸ் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு மேஜராக 2 மெத்தட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் விச் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ நம்ம சொன்னோம் எல்சிஎம்ன்றது லோ லீஸ்ட் காமன் நம்பர். ஸோ இதில் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருப்பாங்க. இதில் ஹையஸ்ட் பவர் தான் எடுப்போம். அது என்னன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போது ஃபைண்ட் தி ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 24 and 118 கொடுத்துருக்கோம். ஸோ 24 4 6 are 24. 4 அகெயின் நீங்கள் 2 2 இன்ட்ரூ பண்ணலாம். நீங்கள் இந்த ட்ரீ மெத்தடில் பார்த்தா தெரியும். ஸோ நம்ம 2ஆக பிரிக்கிறோம், 6 4s are. ஸோ அகெயின் நம்ம கொண்டு போகும்போது 2 2s are 4, 2 3s are 6. ஸோ இது என்னன்னா, you should get in the end
ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான். உங்களால் அதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போக முடியுதோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போயிட்டு எண்டில் ப்ரைம் நம்பர்ஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ 118 வரும்போது 18 into 10 பிரிக்கலாம். 10 போது 2 and 5 பிரிப்போம். 18 2 into 9 சொல்லும்போது 9 again 3 into 3. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஈக்குவல் போட்டு போடலாம். ஸோ 24 பண்ணும்போது 2 into 2 into 2 into 3 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம அங்கே எழுதுகிறோம். ஸோ இதை வந்து யூ கேன் ஆல்சோ ரைட் அஸ் 2 cube. அந்த ஹையஸ்ட் பவர்னு சொல்கிறது இதை தான். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு 180க்குன்னு வரும்போது 2 into 2 3 into 3 into 5 இருக்கும். ஸோ இது வந்து 2 cube into 3 to the power of 1. Next one வந்து 2 square into 3 square into 5 இருக்கு. ஸோ எல்சிஎம் நம்ம சொல்லும் பொழுது ஹையஸ்ட் பவர் நம்ம கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 2 3 and 5 இருக்கு. இப்போ இதில் இருக்க ஹையஸ்ட் நம்பர் பவர் ஸோ 3 தான் இருக்கு ஹையஸ்ட். ஸோ 2 cube into 3க்கு ஹையஸ்ட் பவர் 2. ஸோ 2 into 5க்கு வந்து பவர் வந்து 1 தான். ஸோ 5 power 1. அதுதான் இங்கே டீட்டெயில்டாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 2 into 2 into 2 into 3 into 3 சாரி இந்த 3 வராது. ஸோ இன்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு வராது 360. ஸோ எல்சிஎம் ஆஃப் 24 into 180 is 360. ஓகேங்களா. இப்போது அதே மாதிரி ஹெச்சிஎஃப்னு சொல்லும்போது காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் எடுப்போம். அதாவது ரெண்டு நம்பர்லேயுமே இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் அண்ட் லோவஸ்ட் பவர் தான் எடுப்போம். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நமக்கு காமனாக இருக்கிற நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் தான் இருக்குது. இல்லை தட் இஸ் லோவஸ்ட் பவர் 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 எழுதிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே காமனாக 3 இருக்குது. 3 எழுதிக்கலாம். 5 காமனாக இல்லை. ஸோ 5 எழுத மாட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம லோவஸ்ட் பவர் தான் எடுக்க போகிறோம். லோவஸ்ட் பவர் இன் 2 இஸ் ஸ்கொயர் தான். ஸோ 2 ஸ்கொயர் இன்டூ 3ல லோவஸ்ட் இருக்கிறது 3 power 1. ஸோ 3 power 1. ஸோ 2 ஸ்கொயர் that is 2 into 2 into 3 is equal to 12. ஸோ எல்சிஎம்னு சொல்லும்போது லீஸ்ட் காமன் நம்பர், பட் நம்ம அதோட ஹையஸ்ட் பவர் எடுப்போம். ஹெச்சிஎஃப்ன்றது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், பட் ஸ்டில் நம்ம வந்து லோவஸ்ட் பவர் தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, லைக் ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF is equal to product of the numbers. அதாவது நீங்கள் 24 into 180 பண்ணீங்கன்னாலும் 360 into 12 பண்ணாலும் you will be getting the answer of 4320. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து 24 into 180 or x into 180 is equal to 360 into 12ன்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி or product of two numbers is equal to 4320 and LCM of the two numbers is 360, HCF of two numbers is 12. Find the two numbers, or one number is 180, find the other number னு கொடுக்கலாம். or என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. லைக் இந்த கொஷின் எடுத்தோம்னா 4320 is equal to LCM into 12. ஸோ HCF தான் அது. Find the LCM of the two numbers. நமக்கு அந்த நம்பர் என்னன்னே கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் வெறும் அந்த ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் அண்ட் அந்த LCM பிளேஸில் எக்ஸ் போட்டுட்டு HCF நம்பர் கொடுத்துக்கலாம், ஆர் HCF நம்பர் கொடுத்து எக்ஸ் கொடுத்துட்டு LCM நம்பரை நம்மளுக்கு கேட்கலாம்.
ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிவிஷன் மெத்தட். இது வந்து நம்ம ஸ்கூலிங்கில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெத்தட்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து இப்படி எழுதுவோம். I don't know who remembers this method. ஸோ 180யும் 24 எழுதிட்டு 2 எழுதுவோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 90. 180 டிவைட் பண்ணிங்கன்னா 90 வரும். 24 டிவைட் பண்ணால் 12. அகெயின் 2 போடுவோம். டிவைட் பண்ணால் 45 and 6 கிடைக்கும். 2ஆல் இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் இஸ் 3. ஸோ பண்ணும்போது 13 and 2 வரும். ஸோ இதோட HCFல நம்ம முடிச்சிருவோம். இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் we will be getting HCF. நம்ம வந்து கூட LCMனு பண்ணும் பொழுது அந்த 15 வந்து ஃபர்தரா இங்கே நீங்கள் வந்து 3 போட்டுட்டு you'll write 5 here or 5 here and 3 here. ஸோ இந்த numbers plus இந்த நம்பர் பண்ணினா we will be getting LCM. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த ட்ரீ மெத்தட் பார்த்தோம். எய்தர் அந்த ட்ரீ மெத்தட் ஆர் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், டிவிஷன் மெத்தட். பட் இது வந்து ஒரு சில கொஷின்ஸ்க்கு டைரக்டாக அவங்க ஃபைண்ட் த LCM and HCF ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கொடுக்கலாம். ஆர் நம்ம ஃப்ராக்ஷன்ல இருந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். அதர் தேன் தட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வில் பி அந்த ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ எங்கே LCM யூஸ் பண்ணணும், எங்கே HCF யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா questions of both will look similar only. இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட தனியாக வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் நோட்ஸ் எழுதுறீங்கன்னா அந்த நோட்ஸில் தனியாக இம்பார்ட்டன்ட்னு போட்டு எழுதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், கன்ஃபியூஷன் ஆகிற இடம், பீப்புள் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் காமன் மிஸ்டேக் பண்ணுறது இந்த இடத்துல தான். ஸோ ஃபைண்ட் த சேம் டைம், மினிமம் லென்த், பெல்ஸ் அண்ட் லைட்ஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெல்லாம் LCM வரும். UPSC இன்க்ளூடிங் அண்ட் TNPSCயில் உங்களுக்கு வந்து சேம் டைம் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக இருக்குது. ரெண்டுமே ஃபைண்ட் த சேம் டைம் ஒரு மினிமம் டைம், ரெண்டு கொஷினுமே. HCFனு வரும்போது டிவைட் ஈக்குவலி, இதுவும் உங்களுக்கு UPSC TNPSCயில் வந்திருக்கு. மேக்ஸிமம் சைஸ், லார்ஜஸ்ட் மெஷர், ரோப்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் கொஷின்ஸ்க்கு வரும். SSCயில் இது எல்லாமே வரும். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் வந்து எங்கெங்கே பண்ணுவோம்னா ஃபேக்டரைசேஷனில் பண்ணுவோம். ஆஸ் ஐ செட் LCM HCF பண்ணுற டவுட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணாமல் என்னடா நம்பர் கொடுக்கலையேன்னு சொல்லி மிஸ் பண்ணுற அந்த விஷயமா இருக்கட்டும், ஆர் சில யூனிட்ஸ் நம்பர்ஸ் மிஸ்டேக்காக இருக்கட்டும், இதுதான் காமன் மிஸ்டேக்ஸாக பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸோட காட்டுறேன். First question, direct question, find the LCM and HCF of 12 and 18. So 12 நம்போது 2 into 2 into 3, 18 நம்போது 2 into 3 into 3. So 2 extra 2 வந்து ஆட் பண்ணுவோம் இங்க. 2 cube into 3 square வந்து LCMக்கு பண்ணுவோம். 2 into 3 for 6. So LCM of 2 numbers is 36 and HCF is 6. So இந்த மாதிரியான questions தான் நான் சொன்னேன். 3 bells ring every 4, 6, 8 minutes. When will they ring together? So in the same time or common time வரும்போது we will be using LCM. So இவங்களோட ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். 2 into 2, 2 into 3 or 2 into 2 into 2. உங்களுக்கு வந்து நான் ரெண்டு மெத்தட் ஆஃப் LCM HCF எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் எந்த மெத்தட் யூஸ் ஆகுதோ பண்ணுங்கள். ஸோ இதில் LCM எடுக்கும்போது 24 வரும். ஸோ 3 பெல்லுமே will ring at the same time of 24 minutes. HCF for an example, cut ropes of 84 meter and 120 meter or into equal length. Find the maximum length. So இந்த மாதிரியான questions நம்ம HCF பண்ணுவோம். So factorization பண்ணிட்டு
when we find we'll get 12. So 12 metersல கட் பண்ணணும். Remainder problem. Smallest number divisible by 6, 8 and 12 leaving the remainder of 2. Question என்னன்னா, நீங்க வந்து ஒரு நம்பர் வச்சு, அதாவது ஒரு நம்பர் x, அந்த x இந்த மூணு நம்பரால 6 ஆல டிவைட் பண்ண போறீங்க, 8 ஆல டிவைட் பண்ண போறீங்க, 12 ஆல டிவைட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கணும். ஸோ இதோட அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா யூல் பி கெட்டிங் 24. நீங்கள் வந்து நமக்கு ரிமைண்டர் 2ன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ +2 is equal to 26. நீங்கள் 26 6 ஆல டிவைட் பண்ணாலும் you will get a remainder of 2. ஸோ 6 ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன், 24ன்னு வரும். ஸோ 24னா 4, பேலன்ஸ் 2 இருக்கும். 8 ஆல டிவைட் பண்ணுங்க, சேம் வே 3 இருக்கும், +2. 12 ஆல டிவைட் பண்ணுங்க, 2 +2ன்னு இருக்கும். So this is the smallest number divisible by 6, 8 and 12 leaving the remainder of 2. So find the HCF of 2/3 and 3/4. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃப்ராக்ஷன்ஸ்ல கொடுத்து உங்களுக்கு வந்து find the HCF கொடுத்தாங்க அப்படின்னா மேல இருக்கிற அந்த ரெண்டு நம்பர் நியூமரேட்டரை HCF பண்ணணும், கீழே இருக்கிற அந்த ரெண்டு நம்பர் டினாமினேட்டர்ஸை LCM பண்ணணும். ஸோ மேலே இருக்கிறது 2 and 3, நியூமரேட்டரை வந்து HCF பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். LCM of denominators 3 and 4 பண்ணிங்கன்னா you'll get 12. So answer is 1/12. ஒருவேளை உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல வந்து எல்சிஎம்னு கேட்டிருந்தாங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டு நம்பரும் நியூமரேட்டரை LCM பண்ணுவீங்க, கீழே இருக்கிற ரெண்டு நம்பரும் HCF பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் simplification concept. இந்த questions ரொம்ப ரொம்ப காமனாக தான் இருக்கும். கம்பல்சரி you'll get every year. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் சொல்லும்போது அவங்க கொஷின் வந்து கொஞ்சம் பெருசாக எலாபரேட்டடாக கொடுத்துருப்பாங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணி ஸ்மாலஸ்ட்டாக கொடுக்கணும். இதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் போட்மாஸ் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு த ரூல் படி தான் நம்ம வந்து அந்த நம்பரை சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ். ஸோ ஆர்டர்ஸ்னு சொல்லும்போது பவர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் ஆர் கியூப் ரூட்ஸ், அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். போட்மாஸ் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ்னு சொல்லும்போது we will be having all these types of brackets. இதுலேயும் வந்து ஆர்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற அந்த பார் பண்ணணும், தென் திஸ் கர்வ்ட் brackets, சர்க்கிள் brackets, அப்புறம் அந்த கர்வ்ட் brackets அண்ட் ஸ்கொயர் brackets பண்ணணும். ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ், டெசிமல்ஸில் இருந்தால் ஃப்ராக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இஃப் நீடட் அந்த கொஷின் ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு டெசிமல்ஸில் இருக்குன்னா யூ கேன் ப்ரொசீட் வித் டெசிமல்ஸ். இல்லை சில விஷயங்கள் டெசிமலில், சில விஷயங்கள் ஃப்ராக்ஷனலில் இருக்குதுன்னா யூ ஷுட் கன்வெர்ட் டெசிமல்ஸ் டு ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் தென் only you should solve the problem. ஸோ ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கும்பொழுது யூ ஷுட் do LCM பண்ணி தான் வந்துட்டு அந்த நம்பரை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சர்ட்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ். ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை கம்பல்சரி படிச்சிருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே. ஸோ மினிமம் 50 பண்ணுங்க, நாட் 30, ஆர் 50 முடியாதவங்க 30 அட்லீஸ்ட் பண்ணுங்க. கியூப் ரூட் அப் டு 15 கம்பல்சரி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ சம்டைம்ஸ் டெசிமல்ஸை வந்து யூ கேன் ஆல்சோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி கிடைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த சர்ட்ஸ் என்னன்றது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So you should not add square root of 4 plus 9 அப்படின்னு போட்டு square root of 13 போட்டிங்கன்னா it's wrong. தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு தான் ஆட் பண்ணணும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து டிவிஷன் மெத்தடில் இருக்குது. 1/square root of a plus square root of b or 1/square root of a plus bன்னு இருக்குதுன்னா அதையும் நீங்கள் மாற்றி பண்ணணும். சாரி, this is minus. அதை சிம்பிளிஃபை பண்ணுறது பின்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதோட மெத்தட் தான் இந்த ரேஷனலைசிங் டினாமினேட்டர். இதை ஐ எக்ஸ்பிளைன் வித் an எக்ஸாம்பிள். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ், ப்ராக்கெட்ஸை மிஸ் பண்ணுறது,
ராங் ஆர்டர்ல பண்றது calculation errors. இது மட்டும் தான் இதுல வர காமன் மிஸ்டேக்ஸ் இன் சிம்பிளிஃபிகேஷன். அது பண்ணாம பாத்துக்கோங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது வந்து போர்ட்மாஸ் ரூலுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். ஸோ நமக்கு வந்து 36 divided by 3 into 2 plus 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து அடிஷன் ஈஸியாக இருக்கும் ஆர் சம்திங்னு சொல்லி we should not do as we like. போர்ட்மாஸ் ரூலை தான் அப்ளை பண்ணணும். போர்ட்மாஸ் ரூல் B brackets, bracket இல்லை, O orders, that is powers இல்லை, நெக்ஸ்ட் D division இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிவிஷன் பண்ணணும். ஸோ 36 by 3 வந்து நமக்கு 12 வரும். ஸோ இந்த இடத்துல will cancel it and will write 12. ஸோ போர்ட் மாஸ்ல B இல்லை, O இல்லை, D பண்ணியாச்சு. அடுத்து M. ஸோ மல்டிப்ளிகேஷன் 12 into 2 பண்ணும்போது will get 24. ஸோ ஓவரால் 24 வந்துடும். ப்ளஸ் லாஸ்ட்டாக இருக்கிற நம்ம இந்த 5 ஆட் பண்ணும்போது the answer will be 29. ஸோ இப்படி தான் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி we should find the answer, not from some random numbers. So example 2 for brackets. So first நம்ம inner bracket or circle bracket பண்ணுவோம். 3 plus 2 5. அதுக்கப்புறம் curvy brackets. So 5 into 4 20. அதுக்கப்புறம் outer bracket or square bracket பண்ண போறோம். So 20 minus 20 0. So இது இல்லாம அந்த பவர் பார் இருக்கும். நான் வந்து மாடல் கொஷின்ஸ்ல கொடுத்துருக்கேன். தட் இஸ் த கொஷின்ஸ் யூ ஹேவ் டு ட்ரை. அதில் நான் திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஹிண்ட் கொடுப்பேன், நீங்கள் தான் அதை சால்வ் பண்ண போறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் 3 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 1/2 + 1/4 + 1/8. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த மாதிரி டைமில் கீழே இருக்கிற டினாமினேட்டர் 248க்கு LCM பண்ண போறோம். LCM பண்ணும்போது 8. ஸோ இப்போ வந்து 8 வந்து 2ஆல டிவைட் பண்ணா we will be getting 4. ஸோ மேலே கீழே ரெண்டுமே into 4 பண்ணணும். ஸோ 4/8. அடுத்து 4 வந்து 8 டிவைட் பண்ணும்போது will get 2. into 2 பண்ணும்போது 2/8. அண்ட் 1/8க்கு 1. ஸோ பண்ணும்பொழுது கீழே எல்லாமே காமனாக 8 ஆயிரும். ஸோ we'll have down 8. 4 plus 4 plus 2 plus 1 plus 8 னு பண்ணுவோம். So we'll get 7/8. Next example, decimals. So decimals என்ன சொன்னேன் உங்களுக்கு, questions ஃபுல்லாவே decimals இருந்தா we don't have to do fractions. So again Boardmas rule யூஸ் பண்ணும்போது first multiplication பண்ணணும். 2.5 into 4 is equal to 10. So then we'll do addition plus 1.5 11.5. உங்களுக்கு வந்துட்டு இதுவே வந்து அந்த 1.5க்கு பதில் 1 into 1/2 அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க வந்து 2.5 you should convert it into fractions and then you have to do. Example 5, square root. So square root of 81 plus square root of 49. So நம்ம அதை ஏற்கனவே சொன்னோம், ரெண்டுத்தையும் ஒரே ஸ்கொயர் ரூட்ல ஆட் பண்ணி பண்ணக்கூடாது. So square root 9 square தான் 81. So 9 plus 7 square தான் 49. So 7. So 9 plus 7 16. So இதுதான் வந்து அந்த Schratz rule. So 1/square root of 5 plus square root of 3 இருக்கு. இதை வந்து நம்ம simplify பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவோம்னா, இங்க நமக்கு வந்து plus கொடுத்திருக்காங்க. So we are going to multiply by square root of 5 minus square root of 3 divided by square root of 5 minus square root of 3. So இதை நீங்க multiply பண்ணாலும் சேம் தான் இருக்க போகுது இல்லையா? Because இதை நீங்க cancel பண்ணீங்கன்னா 1 தான். ஸோ அதை வச்சு தான் மல்டிப்ளை பண்ண போறீங்க. அண்ட் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இங்கே மைனஸ் யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா வில் பி யூஸிங் ஹியர் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ அல்ஜிப்ரா இனிமேல் தான் பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் அந்த ஃபார்முலா நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க.
a square minus b square is equal to a plus b a minus b. So நமக்கு இப்போ வந்து அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. Square root of 5 plus square root of 3. A placeல square root 5 இருக்கும், b placeல square root 3 இருக்கும். So a square plus b square formula, a square minus b square formulaல இருக்கு. So அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு கீழே வந்து square and square root cancel ஆயிரும். So 5 minus 3 ஆயிரும். மேல வந்து square root of 5 minus square root of 3 இருக்கும். So 5 minus 3 is 2. So we'll get this answer. So இதுதான் வந்து Shruds method. இதை யூஸ் பண்ணி தான் we are going to simplify sums and we are going to solve the problems. இந்த மாதிரி 1 by அந்த square root இருந்ததுன்னா the next step immediately you have to do this only. அதுக்கப்புறம் தான் simplification continue பண்ணணும். So we'll have practice MCQs. இது எல்லாமே நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க, நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த क्वेश्चंसல இருந்தாலும் கேளுங்க, இல்ல previously explain பண்ண விஷயங்கள்லயும் இருந்ததுன்னா சொல்லுங்க. So இது SSCல கேட்கப்பட்ட இதெல்லாமே actually examsல கேட்ட questions தான். So அதுல இருக்க ஒரு 5 MCQs. First question வந்து 4 bells ringing. So next together தான் கேட்டிருக்காங்க. So இது LCM HCF ஆன்னு யோசிச்சு பண்ணுங்க. Next question is HCF கொடுத்திருக்காங்க. So HCF is 1 by 20 of LCM. One number is 96. So LCM minus HCF number கொடுத்திருக்காங்க. Find the other number. So HCF X னு வச்சுக்கிட்டீங்கன்னா HCF is வந்து 1 by 20 of LCM. So sorry, LCM X, HCF வந்து X by 20. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட மைனஸ் கொடுத்திருக்காங்க. So இதை வச்சு you can find, இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சொல்லுங்க. I can solve it in the upcoming videos. Next question, LCM of fractions. 3 numbers fractions கொடுத்திருக்காங்க, அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சு பண்ணணும். Fourth question, sorry, இங்க மேலே ஏறிடுச்சு. PDFல கொடுக்கும்போது I'll correct it out. So LCM கொடுத்திருக்காங்க, product கொடுத்திருக்காங்க, HCF find பண்ணணும். இதுவும் நான் உங்களுக்கு அங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ராப்பர்ட்டிஸ்ல வரும்பொழுது. நெக்ஸ்ட் 5 bells கொடுத்திருக்காங்க, எவ்ரி 5, 10, 15 செகண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ how many told together in 1 hour 20 minutes ஃபைண்ட் பண்ணுங்க. அகெயின் I'm saying, தெரியாத கொஸ்டின்ஸ் ஆர் கஷ்டமா இருக்கு இல்ல டிஃப்ரெண்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, அந்த கொஸ்டின்ஸ் தனியா I will solve it for you. நெக்ஸ்ட் simplification questions. இது SSCல கேட்ட questions தான். Square root of 784 plus 64 by 4 minus 12. So first எதை பண்ணணும்னு பாருங்க, board mass rule யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் you can solve. Next again evaluate னு சொல்லி full 7 மட்டும் தான் இருக்கு. So இதுவும் நீங்க board mass rule யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பட் இதுல வந்து என்னன்னா inner bracketல you can see bracket first பண்ணணுமே. இதுல என்ன பண்ணணும்னா இதை நீங்க செப்பரேட்டா ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் அகைன் இதுக்குள்ள இருக்கிற போர்ட் மாஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதுல B இல்ல, O இல்ல, then comes D. So D பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இருக்கிறத பண்ணுவீங்க, then you will do it. So இதை பண்ணும் பொழுது வரிசையா ஒண்ணா பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த bracket பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் இந்த பெரிய bracket பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வெளியில பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணி you going to solve this problem and find the answer. Next வந்து நமக்கு fractions கொடுத்து evaluate பண்ணணும். So இதோட value கண்டுபிடிக்கணும். Again board mass rule யூஸ் பண்ணணும். First division தான் இருக்கு. So 1 by 8, 1 by 4. Almost தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் இதையும் கொஞ்சம் க்ளூ கொடுக்குறேன். So 1 by 4 divide by 1 by 8 ன்னு பண்ணும்போது into 8 by 1 ன்னு இருக்கும். So you will cancel this. 1, 2. So அதுக்கப்புறம் you will get 2 by 1 or 2 ன்னு கிடைக்கும். So 1 by 2 plus 2 பண்ணணும். அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன்.
தெரியலன்னா கேளுங்க, அதையும் ஃபர்தரா நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிடுறேன். Then again simplify. So first brackets பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் அந்த division பண்ணுவீங்க. Yeah, in the first third questionல கூட நான் சொன்னேன் இல்லையா, 1/2 plus 2ன்னு நமக்கு கிடைக்கும். 2ன்னு எடுக்கும்போது whatsoever number is divided by 1ன்னு எடுப்போம். 1 and 2க்கு நீங்க LCM எடுப்பீங்க, எடுத்துட்டு you will solve it out. அதாவது கீழே இருக்கிற நம்ம denominatorக்கு சேம் வே இதுக்கும் அதே மாதிரி தான் பண்ண போறீங்க. இந்த fourth questionக்கும் LCM கீழே எடுத்துட்டு then you will add it. So இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிவிஷன் பண்ணுவீங்க, which will be reverse multiplication. So next is simplify again. So போர்ட் மாஸ்ல bracket இல்ல, next orders power இருக்கு. So ரெண்டுத்துக்கும் first powers கண்டுபிடிச்சிட்டு பண்ணுவீங்க, or even you can do it in another way. 3 into 3 into 2 into 2 into 2 பண்ணிட்டு cancel பண்ணிட்டு கூட நீங்க பண்ணலாம். So next for TNPSC LCM and HCF questions, previous year questions தான். இதுல ஒரு சில questions group 2ல கேட்ட questions-உம் சேர்த்து தான் include பண்ணிருக்கேன். எல்லா groupல இருக்கிறதும் mix பண்ணி தான் கொடுத்திருக்கேன். So HCF and LCM of 2 numbers கொடுத்திருக்காங்க, ratio கொடுத்திருக்காங்க, with larger number find பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு இந்த slides-ல இருக்க questions-உம் கூட if you want I can give a separate video of எல்லாத்தையும் solve பண்ணியும் கொடுக்கலாம், or உங்களுக்கு particular question வேணும்னாலும் சொல்லுங்க, அந்த question மட்டும் solve பண்ணி shorts-ல கூட கொடுக்கிறேன். Next, least number leaving the remainder of 3 when divided by all these numbers and divisible by 9. So இதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 3 நம்பருக்கும் இந்த 4 நம்பருக்குமே ஆன LCM எடுத்து you will find the கிடைக்கிற LCM plus 3 பண்ணுவீங்க. அந்த நம்பர் 9ஆல divisible ஆகுதான்னு நம்மளோட அந்த previous இதுல explain பண்ண divisibility rule யூஸ் பண்ணி verify பண்ணுவீங்க. ஆகலனா you will go to the next numbers. So least number having a remainder of 4 when divided by all these things கண்டுபிடிங்க. least multiple of 7 when the remainder is 4 கண்டுபிடிங்க. least number, இது எல்லாமே ஒரே model of sums தான் இருக்கு. You can also try SSC and UPSC questions too. Simplification questions. So first one, board mass rule யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்ன்றதை பாருங்க. Next, fractions எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுவும் உங்களுக்கு group 2ல கேட்ட questions, 1ல கேட்ட questions எல்லாமே mix பண்ணி தான் கொடுத்திருக்கேன். So find the least number which when divided by 24, 32, 36 and the remainder 19, 24, 31 respectively. And then board mass rule யூஸ் பண்றது தான். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து simplify பண்றதுல வந்துட்டு இந்த square root simplification எப்படி பண்ணணும்னா 3 to the square root of 75ன்னு இருக்கு. ஸோ இதை எப்படி மாற்றுவீங்கன்னா, நான் 3 to the square of 75க்கு மட்டும் சொல்கிறேன், அதை வச்சு you can further do it. So 3 square root of 25 into 3. ஸோ உங்களுக்கு அது into 3 தான் பண்ணுமா என்ன பண்ணணும் டவுட் இருந்ததுன்னா you can have ஆப்ஷனலில் கூட நமக்கு 23 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 25ன்னு தான் வரும். அப்போ அதை வெளியில் எடுப்பீங்க. 25னா 5, 5 3s are 15. ஸோ 15 square root of 3. அதை வந்து இன்னும் கிளியராக போடணும்னா 3 into 5 root of 3. So which is equal to 15 root of 3. ஸோ இதே மாதிரி அந்த மற்ற இதுக்கும் வந்து கண்டுபிடிச்சிட்டு பண்ணுங்க. ஸோ கிடைக்கிற நம்பர்ஸை அந்த ரூட் ஆஃப் 3 காமனாக வச்சுட்டு you will be adding the other numbers and you can find the answer. UPSC oda LCM and HCF questions. So previous year questions the largest number of 1000
which is greater than 1000 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இது 3 நம்பராலையும் டிவைட் ஆனால் எவ்வளோ ஆகும்? ஸோ அதை நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு கண்டுபிடிச்சு பண்ணணும். தென் 3 சிக்னல்ஸ் கொடுத்துருக்காங்க blinking together. ஃபர்ஸ்ட் பிளிங்க் 0ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் டைம்? இதில் வந்து 0 கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 6 மினிட்ஸில் அதுக்கப்புறம் கொடுக்கும்போது யூ வில் ஃபைண்ட் தி ஆன்சர் அண்ட் தென் யூ வில் ஆட் தட் 6. ஸோ தென் ஷாப் ஹேஸ் இவ்வளோ ரைஸ் இருக்குது, இவ்வளோ வீட் இருக்குது, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பர் பேக் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு கண்டுபிடிச்சி பண்ணுங்க. தென் ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் 77 கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் 2 அலாம். ஸோ ஃபர்ஸ்ட் as is மேலே சொன்ன அதே மாடலில் தான் இருக்குது, பட் யூ வில் பி யூஸிங் 12 நூன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது எப்போ வரும்ன்றதை பார்த்து பண்ணணும். அண்ட் இந்த கொஷனில் ஒரு ட்ரிக்கி யூபிஎஸ்சியில் பண்ணுறது என்னென்னா, இங்கே 12 நூன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வர்றது வந்து பிஎம்மாக தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேம் நம்பர், நான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் சொல்லலை. இஃப் தி எக்ஸாம்பிள் இஸ் ஆன்சர் வந்து 12:10 PM இருக்குன்னா 12:10 AM கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஏஎம்மா பிஎம்ன்றதை கண்டுபிடிச்சு பண்ணுங்க. யூபிஎஸ்சி சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸ். ஸோ எவாலுவேட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ எதை பண்ணணுன்றதை பார்த்து பண்ணுங்க. தென் 5 root of 243 square. ஸோ இட்ஸ் நாட் அ எக்ஸாக்ட் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ண அது வந்து 5. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை பாருங்க, தெரியலன்னா சொல்லுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். நெக்ஸ்ட் இஸ் அகேன் சிம்பிளிஃபை. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, நீங்கள் எக்ஸ் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வாட் இஸ் ஆன்சர்னு கொடுக்க போறீங்க. நெக்ஸ்ட் கொஷின் சேம் சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ நோ உங்களுக்கு தெரியுன்றது -2 -3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸையும் காமனாக வச்சுட்டு யூ வில் பி ஆடிங் இட். ஆப்போசிட் கொடுத்தா தான் மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா ப்ளஸ் பண்ணணும். ஸோ த ஆன்சர் வில் பி -5 into 5 plus square root of 3ன்னு தான் வரும். ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பண்ணுங்க. இது வந்து நம்ம அந்த ஸ்ட்ரட்ஸ் மெத்தட்ல ரெண்டுத்தையும் இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு தென் யூ வில் கண்டினியூ இட் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர். ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்லைட்ஸ் வந்துட்டோம். நீங்கள் வந்து நான் யூபிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ நான் மற்ற கொஷின்ஸ் ட்ரை பண்ண மாட்டேன்லாம் சொல்லாதீங்க, மற்றதும் ட்ரை பண்ணுங்க. மாடல் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எஸ்எஸ்சியில் வந்து உங்களுக்கு அவ்வளோ டீப் அண்ட் டெப்த்தாக நிறைய கொஷின்ஸ் வரும் கம்பேர்ட் டு யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. ஸோ எஸ்எஸ்சி உள்ளவங்களும் நீங்கள் யூபிஎஸ்சி அளவுக்கான கொஷின்ஸையும் யூ ஹாவ் டு ட்ரை. ஏன்னா எவ்ரி இயர் அவங்களும் அவங்க பேட்டர்ன்ஸை மாத்துறாங்க, கொஷின்ஸோட டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணுங்க. நான் இதுல வெறும் 5 கொஷின்ஸ் தான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஃபர்தரா மீதி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பாருங்க, டேபிள்ஸ் லேர்ன் பண்ணுங்க, ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் மெமரைஸ் பண்ணுங்க. இதை நான் ஃபர்ஸ்ட் இதுலயும் சொன்னேன், இப்பவும் திரும்பவும் சொல்றேன். ஸோ டெய்லி ஒரு 10 to 15 சம்ஸ் பண்ணுங்க. மினிமம் 1 to 2 hours கம்பல்சரி ஆப்டிடியூடுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கோர் சப்ஜெக்ட்ஸ் மாதிரியே இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பிகாஸ் உங்களோட எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து உங்களோட கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறதும் இந்த ஆப்டிடியூட் தான். யூபிஎஸ்சியில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பேப்பராக இருக்க போகிறது மேஜர் ரோல் இதுதான். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஐ ஹாப்பி டு கிளியர் எவ்ரிதிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தரா ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கேளுங்க. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட்.